மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பர். இப்ப வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டேட்டா என்ட்ரி வேலைகள். ஆமா, டேட்டா என்ட்ரி வேலைகள் ஆனா கவர்மெண்ட்ல இருந்து குடுத்தா எப்படி இருக்கும்? ஆமா. அந்த கவர்மெண்ட் அதாவது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட்ல இருந்து கவர்மெண்ட்டே அப்ரூவ் பண்ணக்கூடிய வொர்க் ஃப்ரம் ஹோம் வேலை. அதுல வந்து டேட்டா என்ட்ரி, கேஒய்சி வெரிஃபிகேஷன் பார்க்குற மாதிரியான ஒரு தரமான வேலை தான். மாச சம்பளம் அப்படின்றது 16,500 இருந்து ஸ்டார்ட்டிங் வந்து ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்ம சேனலை தான் கிளிக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஜாப்ஸ் மணி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேட்டா என்ட்ரி மட்டும் இல்லாமல் நிறைய ஜாப்ஸும் இருக்கு. அதுக்கெல்லாம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத கம்ப்ளீட்டாக நான் சொல்கிறேன். நீங்க அந்த வேலைகளையும் பார்த்து அப்ளை பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேஷனல் கரியர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட் மூலியமா இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு டேட்டா என்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாப்ஸை மட்டும் ஃபில்டர் பண்ணி காமிக்கிறேன். இந்த வேலைகள் எல்லாமே நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட், நம்ம பிரதமர் மோடி அவர்கள் மூலியமா அப்ரூவ் பண்ணப்பட்ட வெப்சைட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நிரந்தரமான ட்ரஸ்டபிளான ஜாப் தான். இதுக்குள்ள எதுவுமே ஃபேக் ஜாப்ஸ் இல்ல வந்து பார்த்தீங்கன்னா அன்அத்தாரிட்டிஸ் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லி எதுவுமே வராது. ஏன்னா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய வெப்சைட் தான். நீங்க உள்ள வந்தீங்க அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் லோகோ பிளஸ் வந்து பிரதமர் மோடி அவர்களோட போட்டோ அப்படிட்டு எல்லாமே இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டைம்ல டேட்டா என்ட்ரி வேலை வந்து இருக்கு. இமிடியேட் வேகன்சி பார்ட் டைம் டேட்டா என்ட்ரி வேலை. சைடில் அப்ளை இருக்கு பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அதில் இது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், டெலிகாலிங், அக்கௌண்டிங், டேட்டா என்ட்ரி இந்த மாதிரி பல வேலை இருக்கு. அதே மாதிரி கீழே வந்தீங்கன்னா இன்னொரு கம்பெனி, இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல டேட்டா என்ட்ரி வேலைகளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இமிடியேட்டா இந்த மாதிரி வந்து நிறைய ஜாப்ஸ் அப்படின்றது இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணா அந்த அப்ளை அப்படின்ற பட்டனை நீங்க டச் பண்ணுங்க. ஓகேங்களா? டச் பண்ணோனே நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் வந்து ஆகுங்க. இதுல இருந்து தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா அப்ளை பண்ணுவோம். ஓகே, நான் அப்படி டச் பண்ணோன்னே நெக்ஸ்ட் பேஜ்ல வந்துருச்சு பாத்தீங்களா. ஃபர்ஸ்ட் இதுக்கான ஜாப் ஐடி அப்படின்றது தெரியும். அதுக்கப்புறம் இதுக்கான சம்பளம். ஓகேங்களா? சம்பளம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 24,300 இருந்து 39,000 வரைக்கும் நீங்க வந்து வாங்கிக்கலாம். இது என்ன ப்ரோ வேகன்சி ஒன்னு தானே இருக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம். அது வந்து ஜென்ரலா கொடுத்துருக்காங்க. வேகன்சி நிறையவே இருக்குங்க. அதனால நீங்க நினைச்சு பயப்படவே வேண்டாம். இது வந்து எப்போ போஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா இப்போ வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி, அதாவது ஜனவரி 30 தான் போஸ்டே பண்ணிருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து இன்னும் அறிவிக்கப்படல. அதனால வந்து இன்னும் ஓப்பன்ல தான் வந்து இருக்கு. வேணும் அப்படின்றவங்க அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. அப்ளை பண்றது எப்படின்னா அந்த அப்ளை அப்படின்னு தெரியக்கூடிய அந்த பட்டனை நீங்க டச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும். நீங்க ஏற்கனவே இந்த கவர்மெண்ட் ஐடியில லாகின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்ட் எப்படி ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ போகும்போது பண்றோம்ல அதே ஃபார்மேட் தான். இல்ல ப்ரோ ஆக்சுவலா நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்கறேன், இந்த சைட்டும் இப்பதான் கேள்விப்படுறேன் அப்படின்னா கீழே வந்து நியூ யூசர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து தெரியும் நினைக்கிறேன். அந்த நியூ யூசர் அப்படின்றமே நீங்க வந்து டச் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் வந்து பண்ண சொல்லுவாங்க. நீங்க வேலை தேடிட்டு இருக்கிறவங்களா இல்ல வந்து வேலை கொடுக்க போறவங்களா கேட்பாங்க. நான் வந்து ஜாப் சீக்கர், வேலை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னுவாங்க. இதுல வந்து நம்ம ஐடென்டிஃபிகேஷன் வந்து கொடுக்கணும். அதாவது பேன் கார்டோ மொபைல் நம்பரோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா அதர் வேற ஏதாச்சும் கார்டு வந்து இருந்துச்சுன்னா கொடுத்துக்கலாம். இதுல ஆதார் கார்டு வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பொதுவாகவே இப்போ வந்து ஆதார் கார்டு நிறைய இடங்கள்ல அக்செப்ட் பண்ணப்படுறது இல்ல. அதனால நீங்க மொபைல் நம்பர் கூட கொடுத்துக்கலாம். நீங்க மொபைல் நம்பர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பர் கொடுத்துட்டு உங்க டேட் ஆஃப் பர்த்தையும் நீங்க வந்து கொடுங்க. ஓகே, இப்போ நான் கொடுத்த மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஆதார் கார்டோட நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? அதனால எனக்கு கிரீன் கலர்ல யூஐடி நம்பர் இஸ் அவைலபிள் வந்துருச்சு. இன்கேஸ் உங்க ஃபோன் நம்பரை நீங்க வந்து ஆதாரோட அட்டாச் பண்ணல, பேன் கார்டோட அட்டாச் பண்ணலனா இது வந்து இன்எலிஜிபிள் வரும். அப்போ நீங்க என்ன பண்ணா உங்களோட மொபைல் நம்பர் கொடுக்காம உங்களோட பேன் கார்டு நம்பர் இருக்கும்ல அதையே நீங்க கொடுத்துக்கலாம். இங்க ஒரு டவுட் வரும், ப்ரோ என்கிட்ட பேன் கார்டு இல்ல ப்ரோ, நான் என்ன ப்ரோ பண்றது அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. மொபைல் நம்பர் பேன் கார்டு அட்டாச் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் அது வந்து கவர்மெண்ட் ஐடியில 10th மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ அப்படியே ஸ்பெல்லிங் வராம கொடுத்துருங்க. மிடில் நேம் இந்தியால யாருக்கும் கிடையாது, கொடுக்க வேண்டாம், பிளாங்கா விட்டுருங்க. லாஸ்ட் நேம் இருக்கும், அந்த லாஸ்ட் நேம் கொடுத்துருங்க. ஜெண்டர், அதுக்கப்புறம் என்ன ஸ்டேட்டிங் கேட்பாங்க. நம்ம வந்து தமிழ்நாடு, அந்த தமிழ்நாடையும் கொடுத்துட்டு அந்த தமிழ்நாட்டில் நீங்க வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றத கேட்பாங்க. நீங்க வந்து எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அப்பாவோட பேரு, ஹையஸ்டா நீங்க என்ன எஜுகேஷன் வந்து முடிச்சிருக்கீங்க, உங்களோட ஜிமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுக்குன்னு புதுசா ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணணும். அதாவது உங்க ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டு கிடையாது, இதுக்குன்னு புதுசா ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி அந்த பாஸ்வேர்டை ரீஎன்டரும் பண்ணி முடிஞ்சா ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டு வச்சுக்கோங்க. கண்டிப்பா நம்ம மறந்துடுவோம், அதுக்காக சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம், இப்போ இதுக்கு வந்து யூசர் நேம் கொடுப்பீங்களா, மெயில் ஐடி கொடுக்குறீங்களா இல்ல வந்து உங்களோட ஐடி நம்பர்ல கொடுக்குறீங்களா கேட்பாங்க. நீங்க ஜிமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா ஜிமெயில் ஐடியை நீங்க வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உங்க ஸ்டேட்டஸ், இப்போ நீங்க வந்து பார்ட் டைமா, செல்ஃப் எம்ப்ளாய்டா இல்ல அன்எம்ப்ளாய்டா கேட்கறாங்கன்னா வேலை இல்லாதவன் தான். அப்போ வந்து அன்எம்ப்ளாய்டு கொடுத்துக்கோங்க. கீ ஸ்கில்ஸ், அதாவது உங்களுக்கு என்ன தெரியும், டேட்டா என்ட்ரினா இப்போ டைப்பிங் வந்து தெரியும், இல்ல எனக்கு வந்து பைத்தான் தெரியும், இல்ல எனக்கு வந்து இதுல நாலேஜ் இருக்காது, உங்களுக்கு எதுல எந்த பேஸ் ஒர்க்ல நாலேஜ் இருக்கோ அந்த ஒர்க்கை இதுல வந்து கொடுத்துருங்க. அதே மாதிரி நீங்க வந்து இன்டர்நேஷனல் ஜாப்ஸ், அந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் வரும்ல, வெளிநாடு போற மாதிரி ஜாப்ஸ்லாம், அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்கறாங்க. இருக்குன்னா எஸ் கொடுங்க, நான் நோன் சொல்லி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அண்ட் யுவர் ஆக்குபேஷன், இப்போ அவங்க என்ன ஆக்குபேஷன் இருக்கு அது இருந்தா கொடுங்க, இல்லைனா விட்டுருங்க. இதுல தெரியக்கூடிய இந்த என்டர் செக்யூரிட்டி கோட் இருக்குல்ல அந்த கோட் இதுல கொடுத்துட்டு ஐ அக்ரி கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா இதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. வெளியே வந்துட்டு எப்பயும் போல சைன் இன்ல உங்க ஜிமெயில் ஐடியோ அதுக்கப்புறம் நீங்க கொடுத்த பாஸ்வேர்டு ரெண்டையுமே நீங்க வந்து போட்டுட்டு நீங்க உள்ள போயிட்டு ஆட்டோமேட்டிக்கா அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதுதான் இதுக்கான அஃபிஷியல் டீடைல். இது சம்பந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன் பிளஸ் வந்து அப்ளிகேஷன் டீடைல் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டேன். அதே மாதிரி நான் ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
இதில் வந்து பொதுவாக தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். அதாவது பொதுவாக இதில் வந்து நீங்கள் இந்த வேலைகளுக்கு நீங்கள் வந்து இப்படி அப்ளை பண்ண போறீங்க அப்படின்ட்டு தான் சொல்லியிருக்கேன். ஆனால் அதை தாண்டி இதோட அஃபிஷியல் கரியருக்குள்ள ஃப்ரண்ட் ஹோம் பேஜ்லேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஜாப்ஸ் அப்படின்றது இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஜாப்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எதுக்கும் எந்த விதமான காசும் கிடையவே கிடையாது. அப்படி கேட்டு எந்த விதமான காலோ மெயிலோ வந்துச்சுன்னா ஸோ நீங்கள் தயவு செய்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை பார்த்து கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரிக்கே சூப்பரான செம்மையான வீடியோ வந்து பார்க்குறேன்.